ஆளுநர் உரை குறித்து எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் அவையிலே இடம்பெற்றிருந்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் பேரவையிலே இருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாண்பின் அடிப்படையிலே சட்டப்பேரவைக்குள்ளாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு வணக்கம் வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆளுநர் உரை எடுத்திருக்கிறது. ஆளுநர் உரையிலே எதிர்பார்த்ததற்கேற்ப பல்வேறு அம்சங்களை பார்க்க முடிந்திருக்கின்றது. காவிரிக்கு உரிய தண்ணீரை தர வேண்டும், ஆனால் கர்நாடகா நாங்கள் உரிய தீர்ப்பை தமிழ்நாடு பெற்றும் கூட நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றும் கூட ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீருக்காக கர்நாடகத்திடம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை ஆளுநர் உரையிலே தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் வழங்கியிருந்த அந்த ஆளுநர் உரையில் இடம்பெற செய்திருந்தார்கள். உரிய நீரை தராமல் கர்நாடகம் எப்பொழுதுமே உபரி நீரை மட்டும்தான் தருகின்றது என்ற அடிப்படையிலே காவிரியிலே உரிய நீரை கர்நாடகம் தரவில்லை. அதே நேரம் அதற்குரிய சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என்பதாக அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. இது மட்டுமல்லாமல் முல்லை பெரியார் அணை தொடர்பாக முல்லை பெரியார் அணையிலே 142 அடியிலிருந்து 152 அடி வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட புதிய அணை கட்டுவதில் தான் கேரளம் முனைப்பு காட்டி வருகின்றது என்பதாக ஆளுநர் உரையிலே அதற்கும் கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பெண்கள் உள்ளிட்ட அனைவருடைய வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் மையப்படுத்தி பல அம்சங்களை ஆளுநர் உரையில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அடிப்படை உள்ளிட்டவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ற ஆளுநர் மாளிகை தமிழக பெண்களுக்கு தங்களுடைய இந்த ஆளுநர் உரையின் மூலமாக தமிழக அரசு பெண்களுக்கு தங்களுடைய உறுதிப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் ஆளுநர் உரையிலே பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கேஸ்ட் சர்வே என்பது பல கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.